வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிறது புரட்டாசி ஸ்பெஷல் ரெசிபி தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கொடுத்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நான் எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாம். இது பச்சைப்பயிறு ரைஸ் தான். ஜஸ்ட் புலாவ் டேஸ்ட்டில் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் சேர்ந்து கொடுக்கலாம். இதுக்கு இந்த கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆர்டினரி ரைஸில் கூட பண்ணலாம். பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இதை நான் கழுவிட்டேன், வாஷ் பண்ணியாச்சு. அது ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அப்படி இருக்கட்டும். அடுத்து ஒரு சிம்பிள் மசாலா பண்ணணும். அதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து 2 துண்டாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் பூண்டு, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1/3 கப் அளவுக்கு தேங்காய் துருவி அதையும் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படியே சும்மா தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கட்டும். அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா அரைஞ்சாச்சு. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த ரைஸ்க்கு, பச்சைப்பயிறு ரைஸ்க்கு 1 வெங்காயம், 1 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா அது 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். அதுவும் சின்ன கப், 1/2 கப் மெஷர்மெண்ட் அது. இதையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இருக்கட்டும். ஒரு சின்ன குக்கர் எடுத்துருக்கேன். அதில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்படியே அந்த கண்ணாடி பதம் வரணும். அதை வதக்கிக்கலாம். பச்சைப்பயிறு புதன் குரு கிரகத்துக்கு உரியது. அதனால் புரட்டாசி மாதத்துக்கு கண்டிப்பாக அது ஸ்பெஷல் ரெசிபியாக பண்ணலாம். என்னடா ஜோசியெல்லாம் சொல்கிறானுங்களா? இல்லை, அது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதனால் சொன்னேன். தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கலாம். அந்த தக்காளி அப்படியே அந்த வெந்து ஒரு மாதிரி ஸ்மாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். எப்போவும் வெரைட்டி ரைஸ் வந்து தளிகைக்கு வந்து லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், புளியோகரை, தயிர் சாதம் இந்த மாதிரி பண்ணும்போது இது மாதிரியும் பண்ணலாம். இது பச்சைப்பயிறு போட்டு பண்ணியிருக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சு அந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஜீரகம் அதை அரைச்சேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படி ஒரு ஸ்லோ மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அது நல்லா இது வந்து ஊற வச்ச முன்னாடி நாளே ஊற வச்ச பச்சை பயிறு அதையும் ஆட் பண்ணி அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மசாலாவோட சேர்த்து. பெங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா கோயில் பிரசாதமே வந்து புலாவ் டைப்லலாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டைப்லலாம் இருக்கும். அவலில் வந்து பிசிபெலாபாத் மாதிரியும் தயிர் சாதம் மாதிரிலாம் பண்ணுவாங்க. இங்கே தான் வந்து கோயில் பிரசாதம்னா வெறும் புளியோகரை, லெமன் ரைஸ், பொங்கல் இல்லைன்னா தயிர் சாதம் அப்படி இருக்கும். நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் நான் போய் பார்த்தது. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியும் பண்ணுவாங்க பிரசாதமா அப்படின்ட்டு. நான் ரைஸையும் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். அதில் ஊற வச்ச 1 கப் அளவுக்கு இருந்த பாஸ்மதி ரைஸ் அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கப் எடுத்துருக்கேன், அதுக்கு 2 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். அதே கப், எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணணும் அதே கப்பில் 2 கப்பு. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் போட்டிருக்கேன். தூள் உப்பாக இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிங்கன்னா நிறைய ஆகிடும். அதனால் கல் உப்பு போடும்போது அந்த மாதிரி போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் ஃபுல்லாக. இப்போது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போது ப்ரெஷர் வச்சுக்கலாம். 2 விசில் போதும், நல்லா வெந்துடும். சர்வ் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து 1 விசில் கூட வெந்துடும். அந்த பச்சை பயிர் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால 2 விசில் போதும். அது அப்படியே அந்த இதுலேயே இருக்கும்போது ஃபுல் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்தீங்கன்னா நல்லா பொலன்னு வரும். பச்சைப்பயிறு கிரீன் கிராம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.
ஜஸ்ட் லைக் புலாவ் மாதிரியே இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பிரசாதமாகவும் செய்யலாம், புரட்டாசி மாதத்துக்கு ஸ்பெஷல் பிரசாதமாக பெருமாளுக்கு செஞ்சும் வைக்கலாம். பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். மீண்டும் என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நல்ல ரெசிபியோட. Until then, bye, see you.